ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கத்தீஜா. ஆக்சுவலாக எனக்கு வந்து அர்டிகேரியா 2022 ஓகே ஜான்லேருந்தே இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் எங்கெங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், லாஸ்ட்டில் என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. நான் என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம். நான் செஞ்ச மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் செய்யாமல், உங்களுக்கு இது மாதிரி அலர்ஜி அப்படின்ற அர்டிகேரியா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, லாஸ்ட்டில் நான் சொல்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கேட்டு தயவு செஞ்சு க்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அர்டிகேரியா இருக்கிறவங்களுக்கு தான் அதோட சிவியாரிட்டி தெரியும், எவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2022 ஜான்லேயே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆனதும் என்ன ஆச்சுன்னா, ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக எறும்பு கடித்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, ஒரு கொசு கடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டே பை டே வந்து இச்சிங் இருந்துச்சு, நல்லா அரிப்பு இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹோம் ரெமிடி தான் ட்ரை பண்ணேன். லைட்டாக மஞ்சள்லாம் போடுவேன், இருந்தால் கூட அது கேட்கல. ஸோ ஆன் 7th February 2022 அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். ஸோ இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர். ஸோ இது பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த அர்டிகேரியா வந்து எனக்கு செகண்ட் பேபி டெலிவரி ஆகி ஒரு 8 months கழிச்சு தான் இது வந்து சிவியாரிட்டி ரொம்ப இருந்துச்சு, ஸ்டார்ட் ஆச்சு சிம்டம்ஸ்லாம். ஸோ இது ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, டெலிவரி போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு க்ளீன் பண்ணேன். ஸோ அதிலிருந்து ஒரு சைடு எங்கள் வீட்டு செவரில் வந்து தண்ணி வடிஞ்சிருந்து, நாங்கள் வீட்டில் இல்லை இல்லையா, ஸோ அதில் வந்து ரொம்ப ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ வீட்டில் நான் மட்டும்தான் அப்படின்றதுனால நான் தான் க்ளீன் பண்ணினேன். ஸோ அதனால் ஒரு வேளை எனக்கு அஃபெக்ட் ஆகிருக்கலாம். இல்லைன்னா பேபி பார்னுக்கு அப்புறமேட்டு அப்போது ஒரு 2 months பிஃபோர் தான் கொரோனா இன்ஜெக்ஷன் கூட ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தேன். அதனால் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், அதனால் கூட அர்டிகேரியா வந்திருக்கலாம். இந்த 2 ரீசன் தான் மேஜராக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயே ஏதாவது ஒன்றா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 7/2 and 22 அன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி போனோம். ஸோ போனப்போ என்னாச்சுன்னா, டாக்டர் வந்து இவங்க வந்து ஒரு ஹோமியோபதி, இந்த யுனானி, சித்தா, ஆயுர்வேதா இதெல்லாம் கொஞ்சம் கம்பைன் பண்ணியிருக்கிற டாக்டர் தான். ஸோ இவங்க வந்து அரிப்புக்கான டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. போடுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. டேப்லெட் காலி ஆகிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தா மறுபடியும் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கின் டெர்மட்டாலஜிஸ்ட் ரிலேட்டடாக பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னோடனே அதுக்கப்புறமேட்டு நாங்கள் இங்கே போனோம். ஸோ இதுவும் டெர்மாலயா கிளினிக். ஸோ இங்கேயும் போய் பார்த்தோம். போய் பார்த்ததில் வந்து என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட போனோம் இல்லையா, அவங்க ஏன் இங்கிலீஷ் மெடிசன் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ரூடாக பேசினாங்க. ஆஸ் அ பேஷண்ட்டாக நாங்களே ஏற்கனவே அந்த டிசீஸோட சிவியாரிட்டினால ரொம்பவே நொந்து போயிருந்தோம். இவங்க வேறு ரொம்ப ரூடாக பேசினோடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அது மாதிரி டேப்லெட் கொடுத்ததுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம், கரெக்டாக? ஸோ பாதி மெடிசன்னாலும் பாதி டாக்டரோட வேர்ட்ஸ் தான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும். பட் இந்த டாக்டர்கிட்ட அந்த ரிலீஃப் எதிர்பார்க்கவே முடியல. ரொம்ப ரூடாக ஒரு மாதிரி பேசினாங்க. அவங்க ஏன் இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்துருக்காங்க, நான் வந்து சித்தா மெடிசன் கொடுத்தா நீங்கள் ஏற்றிப்பீங்களா, அப்படி இப்படின்னா ரொம்ப பேசினாங்க. ஸோ இருக்கிற டேப்லெட்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் வேறு டாக்டர் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த டாக்டர் வந்து நல்லா தான் பேசினாங்க, நல்லா டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள், சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லாமே ஒரே இதில் தான் இருந்துச்சு. என்னென்னா, டேப்லெட் போடுற வரைக்கும் மட்டும்தான் ரிலீஃப். சில டைம் வந்து இது கிடையாது. இந்த டாக்டர் வந்து ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்க. எக்கு, மீட்டு, இதோ இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ முட்டை, பட்டை, கேக்ஸு, லவங்கம் இந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க.
ஸோ இந்த டாக்டர்கிட்ட போனது வந்து 18/3/2022 வந்து நாங்கள் போனோம். ஸோ இந்த டாக்டர் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, ஃபாலோ பண்ணோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 18/3 and 2022க்கு போனோம். நெக்ஸ்ட்டு வந்து இதிலும் பெரிய ரிலீஃப்லாம் கிடைக்கல. ஸோ டேப்லெட் மட்டும்தான். சரி, அதுக்கப்புறமேட்டு ஆரோக்கியா ஹெல்த் ப்ரைவேட் லிமிடெட், ஆக்சுவலாக இவங்க வந்து யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு டாக்டரோட ஹாஸ்பிட்டலு. ஸோ அவங்கள மீட் பண்ணலான்னு தான் போனோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அதனால் வந்து நாங்கள் லைட்டான மெடிசன் தான் தருவோம்னு சொல்லிட்டு இந்த மெடிசன்லாம் கொடுத்தாங்க. அருகம்புல் கஷாயம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னா, புளி, நான்வெஜ்ஜு, கத்திரிக்காய், வாழைக்காய், பாகற்காய், வரகு, சோளம், கம்பு, அகத்தி, மொச்சை, கொண்டை, வேர்க்கடலை, தயிர், எண்ணெயில் வறுத்த பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மிளகு, மஞ்சள், மோர்க்கீரையெல்லாம் நிறைய சேர்த்து சொன்னாங்க. இதுக்கு வந்து 31/3/2022 அந்த இதில் போனோம். இதுக்கு நடுவுலேயே நாங்கள் நாட்டு மருந்து கூட எடுத்தோம். வெறும் வேப்பிலை, சம் ஹெர்ப்ஸ்லாம் போட்டு ஒரு கஷாயம் இல்லை, அரைச்சி பொடியாக கொடுத்தாங்க. கசக்க குடிச்சிட்டுலாம் இருந்தேன். ஏதோ சரியாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் நெட்டில் தான் பார்த்தேன். எந்தெந்த ஃபுட்டு அலர்ஜி இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஹைவ்ஸ், இச்சிங் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் போனோம். இது ஆயிடுச்சு, ஒரு 8,000 9,000 கிட்ட ஆயிடுச்சு இந்த டெஸ்ட்டு மட்டுமே எடுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது அந்த பொருட்களெல்லாம் அவாய்ட் பண்ணினா கூட என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஜஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து இது மாதிரி ஒரு புக்கு தருவாங்க. உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் மட்டும்தான் காசு, மற்றதெல்லாம் காசு கிடையாது. டாக்டர் கன்சல்டேஷன்லாம் ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். நாங்கள் வந்து ஸ்கின் டாக்டர் மனோகரன் டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து டேப்லெட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ப்ளட் டெஸ்ட்டு, இது பாருங்கள் 28/2லேயே இதெல்லாம் எடுத்துருக்குறோம். நிறைய டெஸ்ட்டு தாங்க எடுக்க சொல்லுவாங்க. இப்போ பார்த்தாலும் டெஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்பப்போ ஊசியை போட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாலாஜி ஹாஸ்பிட்டலில் போயுமே அதே ஒரு இதுதான் இருந்துச்சு. 6 மந்த்துக்கு மேலே நாங்கள் பார்த்துமே என்ன ஆகலை, ஒரு ரெக்கவரியே இல்லை. டேப்லெட் போட்டால் மட்டும்தான் லைஃப் ஓடுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்போலோக்கே போயிட்டோங்க. அப்போலோக்கு போயிட்டு இங்கே வந்து பஷீர் அகமது டாக்டர் இருக்காங்க இல்லையா, பஷீர் அகமது டாக்டர் வந்து இவங்க வந்து சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் வந்து அலர்ஜி அண்ட் ஆஸ்துமா. ஸோ அர்டிகேரியா வந்து ஒரு அலர்ஜி கீழே தான் வருது. அதனால் டேப்லெட்ஸு நிறைய கொடுத்தாங்க. பின்னாடிலாம் பாருங்களேன், இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்கங்க. ஆக்சுவலாக இது என்ன இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்கன்னா, பாருங்கள் எத்தனை இன்ஜெக்ஷன் பாருங்கள், கையெல்லாம் வீங்கிரும் போட்டு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் போட்டிருக்கான் பாருங்கள். எல்லா இன்ஜெக்ஷனும் போட்டு பாட்டில் கொடுத்துருவாங்க. பக்கத்தில் நர்ஸை கூப்பிட்டு இந்த இவங்க கொடுத்துருக்குற டேட்டுக்கு வந்து என்ன செய்வோம், இன்ஜெக்ஷன் போட்டுப்போம். அப்போ கூட ரிலீஃப் இல்லைங்க. அவங்கக்கிட்ட போய் சொன்னோம், எந்த ரிலீஃபுமே இல்லை டாக்டர். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து ஒரு டாக்டரை வந்து இது பண்ணாங்க. ஆக்சுவலாக ஹைவ்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்னா, ஃபுல்லாக தண்டு தண்டா வீங்கிடுவோங்க. எலும்பு வரைக்கும் வலிக்கும். ஸோ எலும்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னோடனே அவங்க வந்து ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணாங்க. இவங்க வந்து என்னென்னா ஜாயிண்ட் பெயின் ஸ்பெஷாலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முடக்குவாதம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, எலும்பு ப்ராப்ளம், அவங்க இதுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ அவங்க இதுக்கு அமுச்சு விட்டா அங்கேயும் போய் நிறைய டெஸ்ட் எடுத்தோம், நிறையா டேப்லெட்ஸ் சாப்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், டு ஃபாலோ அப் டாக்டர் பஷீர் அகமது அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு அவங்களும் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் 2-3 சிட்டிங்ஸ் போனோம். ஸோ எங்கேயுமே சரியாகலைங்க.
மறுபடியும் ஃபாத்திமா இதில் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இவங்க சீரம்க்கு இவங்க தனியாக ஒரு இது டேட் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. சாப்பிட்டாலும் ஹைவ்ஸ் வரும், சாப்பிட்லனாலும் வரும். என்ன செய்கிறதுனே தெரியாதுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மீனாட்சி, சென்னை மீனாட்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த இதுக்கும் போனோம். அவங்க வந்து குரோனிக் அர்டிகேரியா அப்படின்னு மட்டும்தான் நான் இது பண்ணாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக யாரும் சொல்லலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம டெய்ஸி ஹாஸ்பிட்டல். ஸோ நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்துலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டாக்டருக்கு கிட்ட போய் எங்கேயாவது போய் எப்படியாவது சரியாயிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே போனோடனே ஒரு அமௌண்ட் வந்து இது பண்ணிடுறாங்கங்க. ஏன்னா ப்ளட் டெஸ்ட் எடுங்க, ஓகேவா, அதுவே ஒரு 3000 ஆகிடுது, அங்கேயே வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்கள், அப்டோமென் ஸ்கேன் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு இது. அதுக்கப்புறமேட்டு டாக்டர் ஃபீஸ் என்னவோ கம்மி தான். மத்தியானம் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, மத்தியானம் லஞ்ச் அங்கேயே கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ப்ளட்டு டெஸ்ட் பண்ணுறதுலையும் ஸ்கேன் பண்ணுறதுலையும் சேர்த்து வச்சு இவங்க வாங்கிடுறாங்க. ஸோ இவங்க நிறையா சொன்னாங்க, ஃபுட் சார்ட்லாம் கொடுத்தாங்க. ஒரு டைம் போகும்போதும் ரொம்ப அதிகமாக செலவாச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், அப்டோமென், அல்ட்ராசவுண்டு, ஹோல் அப்டோமென், என்னென்ன டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் ஃபஸ்ட்டு போட்டோன்னே அது இதுன்னு சொல்லி நல்லா வச்சு தீட்டிடுறாங்க. ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட்டு சரியானால் போதும் அப்படின்ட்டு தான் நான் போனேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டாக்டரு. ஸோ இந்த டாக்டர் வந்து நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. 21 டேஸ்க்கு ஒரு வாட்டி கழிச்சு வர சொன்னாங்க. பட் இங்கேயும் தெரியலங்க, ஒரு சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு லெவலுக்கு அப்புறம் ஏன் தான் இது மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு டேப்லெட்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த டேப்லெட்டு என்ன நேம்னா, தோருக்கு பாருங்கள், உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது. ஸோ திஸ் இஸ் தட் ஒரே ஒரு டேப்லெட் ஏர்காஸ்ட் எல். ஓகே, ஸோ இந்த டேப்லெட் மட்டும்தான் நான் என்ன செய்வேன்னா, டெய்லி நைட்டு 1 டேப்லெட் போடுவேன். ஓகேவா, இது வந்து அப்போலோ டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்டு. அவங்க நிறைய டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து இந்த இது தான் செட் ஆச்சு. இந்த டேப்லெட் மட்டும் டெய்லி நைட் ஒன்று போட்டுருவாங்க. போட்டால் தான் தூங்க முடியுமே. நைட்டெல்லாம் ஒரே இச்சிங், ஒரே பெயினாக இருக்கும். என்ன சாப்பிட்டேன்னே தெரியாது, ஏன் வருதுன்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. டெய்லி ஒரே பெயினில் தாங்க இருக்கும். 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. 4 வருஷமும் இதே மாதிரி பெயினில் தான் இருக்கும். ஸோ இந்த டேப்லெட்ஸ் போட்டதுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக இப்போ தான் அக்டோபர் ஆமாம், அதே மாதிரி ரொம்ப சிவியராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சிவியராக இருந்துச்சு. ஹைவ்ஸு, இச்சிங்கு, போன் வரைக்கும் பெயின். சாப்பிட்டாலும் ஹைவ்ஸ் இருக்கும், சாப்பிட்லனாலும் ஹைவ்ஸ் இருக்கும். ரொம்ப இரிட்டேட் ஆகி வெறுத்து போய் அந்த ஒரே ஒரு டேப்லெட்டை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ரிலேட்டிவில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கும் இது மாதிரி இருந்துச்சு, நான் சித்தா போனேன். ஆனால் அது ஸ்லோவாக தான் கேட்கும். நம்மளோட மென்டாலிட்டி எப்படின்னா, இப்போ பாருங்களேன், நான் எனக்கு வந்து சி செக்ஷன் தான் பண்ணினாங்க டெலிவரி அப்போது. ஸோ அது வந்து பாருங்களேன், ஒரு 1 வீக்லேருந்து 1 மந்த்துக்குள்ளேயே நம்ம 1 வீக் என்ன ஒரு 4-3 டேஸ்லேயே நம்ம நடந்துடுறோம். ஸோ நம்மளோட மைண்டு எப்படி நம்மளுக்கு செட் ஆகிடுச்சுன்னா, எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம டேப்லெட் போட்டோன்னே என்ன ஆகிடணும்,
ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த்துக்குள்ளே சரியாயிடணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இது வந்து என்ன ஆகும்னா, இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறப்போ அந்த ஹிஸ்டமைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிஸ்டமைன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஹைவ்ஸ்லாம் வருது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து அந்த 20 hours 24 hours அது வரைக்கும் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ப்ளஸ் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் டயட்டில் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த மாத்திரையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக கேட்காதுங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் ஏன் வருது, நான் டேப்லெட் போடுறேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட யூஸ் கிடையாது. நீங்கள் டயட்லேயும் இருக்கணும், ப்ளஸ் என்ன இருக்கணும், டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும் இங்கிலீஷ் மெடிசன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நான் சித்தா கிளினிக்கு பல்லாவரமில் பூரணி சித்தா கிளினிக் ஒன்று இருக்குது, தர்கா ரோட்டில் போனோடனே இருக்குது. ஸோ அங்கே போனோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஃபோட்டோஸ் காட்டுறேன். அங்கே போய் என்னாச்சுன்னா அவங்க சொன்னாங்க ஒரு 6 month வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அக்டோபர் ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க வந்து டேப்லெட்ஸ் நீம், அதாவது அந்த சித்தா டேப்லெட்ஸு, லேகியமு, அந்த கஷாயம், அப்புறமேட்டு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லோஷன் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நிஜமாக சொல்கிறேங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலங்க. 3 மாதம் நான் இதில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். சுத்தமாக கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியல. 4வது மாதத்துல இருந்து தான் எனக்கு என்ன ஆச்சு, அந்த ஒரு மாத்திரை போட்டுட்ருந்தேன் இல்லையா, ஆக்சுவலாக அந்த சித்தா டேப்லெட்டும் போடுவேன், இந்த டேப்லெட்டும் நைட்டு 1 month போட்டுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 months வந்து இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ 4th monthலேருந்து தான் என்ன பண்ணேன், இந்த 1 டேப்லெட் போடுறோம் இல்லையா அதில், ஸோ இந்த 1 டேப்லெட்டை என்ன பண்ணால் ½ டேப்லெட்டாக மாற்றினேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ½ போட்டால் கூட எனக்கு ஹைவ்ஸ் வந்து நிறையா வரல அப்படின்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 2 weeks கழித்து ½ வந்து கால் மாத்திரையாக மாற்றினேன். ஸோ கால் மாத்திரையாக மாற்றின உடனே என்ன ஆயிடுச்சு, அதுக்கும் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு February 28 February லாஸ்ட் வீக்லேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், சுத்தமாக இந்த இங்கிலீஷ் மெடிசன் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ஹைவ்ஸ்லாம் சுத்தமாக இல்லை, இருந்தால் கூட லைட்டாக இருக்கும், ஆனால் இச்சிங் பெயினிங் இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிப்பும் அந்த வலியும் தான் நம்மளை என்ன செய்யும்னா ஓவராக இரிட்டேட் பண்ணோம், நைட்டெல்லாம் தூங்க விடாது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு வந்து சித்தா மெடிசன்லேயே என்னோடய அந்த ஹிஸ்டமைன் அந்த இதெல்லாம் கரெக்டாக இதாகிடுச்சு, கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அந்த டேப்லெட்டு. ஸோ அந்த சித்தா மெடிசன்லேயே என்ன பண்ணேன்னா, மார்னிங் 1 ஈவினிங் 1 ஒரு செட் ஆஃப் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மார்னிங் உள்ளதை நான் ஒரு 2 weeks கழித்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்னாச்சுன்னா, இந்த நைட்டு மட்டும் போடுறேன் இல்லையா அந்த டேப்லெட்டும் என்ன ஆயிடுச்சு, ஒரு 1 week 2 weeks கழித்து ஒன் டே விட்டு 1 day அதை மாதிரி ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து கடவுள் கிருபையால் எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 6 months எடுத்துக்கிச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு தாங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, நான் ஃபுல்லாக நான்வெஜ் ஃபுல்லாக விட்டுட்டேன். செகண்ட் ஒன் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் பருப்புலாம் சேர்க்காதீங்க, ப்ரோட்டீன் ஐட்டம்லாம் சேர்க்காதீங்கன்னாங்க. அதனால் சாம்பார் கூட ஊற்ற மாட்டாங்க சாப்பாட்டில். ஸோ இந்த ஒரு 6 மாதமாகவே வெறும் ரைஸு ஒரு காய், இல்லைனா வெறும் ரைஸு கீரை காய், அது மாதிரி தான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து டயட்டு தாங்க கண்ட்ரோல் பண்ணோம். செகண்ட் வந்து என்னென்னா, இதோட மெயின் ரீசன் என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாகவே இருந்துச்சு. என் பாப்பா டெலிவரிக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, இரிட்டேஷன், டென்ஷன்லாம் ரொம்ப இருந்துச்சு. ஃபேமிலி இருந்தாலே எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர என்னால் முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பேன். இப்படி செய்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கும் இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் நான் வந்து ஜான்லேருந்து என்ன பண்ணினேன்னா, யோகா, ஹேபில்ட் யோகான்னு போட்டிங்கனாலே வரும். ஆக்சுவலாக அது வந்து
ஆன்லைன் யோகா தான், இயர்லி 4000. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 21 டேஸ்க்கு வந்து ஃப்ரீ யோகா தான் கொடுத்தாங்க. அதுலேயே எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ டெய்லி ஃபுல்லாக மூமெண்ட் பண்ணுறது, ப்ரீத்திங் எக்ஸசைஸு எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் எனக்கு இது க்யூர் ஆகிறதுக்கு. ஃபுட் ஹேபிட்டு, ஓகேவா, ஃபுட் ஹேபிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து யோகா, நெக்ஸ்ட்டு சித்தா மெடிசன். இந்த 3 திங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் ஹேபிட்டில் வந்து என்னென்ன நான் கட் பண்ணினேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வாட்டர்மெலன் சாப்பிட்டா ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. க்ரோனிக் அர்டிகேரியா இருக்கும் போது 4 இயர்ஸாக அதில் வந்து அந்த கலர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கெட் ஐட்டம் சுத்தமாக எதுவுமே எடுத்துக்கூடாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, இன்க்ளூடிங் மசாலா. ஸோ எல்லாமே நாங்கள் வீட்டில் தாங்க அரைச்சிக்குவோம். ஸோ மஞ்சள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே வீட்டில் இருந்து தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி தான் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அது எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. வெளியில் போய் சாப்பிட்டா டக்குன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்னு, அதுக்கப்புறமேட்டு கூல்ட்ரிங்க்ஸ் சுத்தமாக தொடாதீங்க. கூல்ட்ரிங்க்ஸு தொடவே கூடாது. ஸோ மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்னா, எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இருந்தால் கூட நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம், எல்லா இதுவும் எடுத்துக்கலாம், எல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நிறைய ஹைவ்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணுன்னா, நல்லா ஐஸ் க்யூப்ஸில் வந்து என்ன செய்யுங்க, அந்த இதில் வச்சிங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சில் வாட்டரில் ஷவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு மோர் குடிச்சிங்கன்னா ரிலீஃப் கிடைக்கும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு ரிலீஃப் வேணும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா டக்குன்னு போய் குளிச்சிருங்க. குளித்தாலே பச்சை தண்ணியில் குளித்தாலே உங்களுக்கு பாதி குறைஞ்சிருங்க. குளிச்சுட்டு வந்து அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னா, ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேங்க. இருங்க ஒரு ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து அப்போலோ கிளினிக்கு இது இருக்கு இல்லையா, மெடிக்கல், ஸோ அங்கே வந்து இது வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் 2022, 23, 24லலாம் என்னென்னா, இது வந்து மூணு பாட்டில் வந்து 100 ரூபீஸ்க்கு தந்துட்டுருந்தாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக தான் ஒரு 6 மந்த்துக்கா 6 to 1 இயர்க்கோ இது வந்து 2 வாங்கினா 100. ஸோ இது ஆலோவேரா ஜெல் கூட நல்லா ஒரு இது ரிலீஃப் கிடைக்கும் அந்த ஹைவ்ஸ் இருக்கும் போது. ஸோ ஆலோவேரா ஜெல்லு, கோகோனட் ஆயிலு இதெல்லாம் நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஃபுட் ஹேபிட். ஸோ நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கேன்னா என்ன தான் சாப்பிட்றது அப்படின்ட்டு. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு 6 மந்த் கிட்ட ஒரு ஃபுட் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணிங்களாலே நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சரியாயிரும். ஃபுட் ஹேபிட் மேனேஜ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள் கண்டிப்பாக காலையில் எழுந்த உடனே. நெக்ஸ்ட்டு வந்து சித்தா மெடிசன் போனீங்கன்னா பெட்டராக இருக்குது. ஸோ அவங்க வந்து 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி வர சொல்லியிருந்தாங்க. அதுபடி நாங்கள் போனோம். 6 மந்த்தில் வந்து கடவுளோட பெரிய கிருபை இது வந்து க்யூர் ஆனது. ஸோ உங்களுக்கும் சரியாயிடும். எல்லாருக்கும் இது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் நல்லா இருக்கும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.